ஹாய் நண்பர்களே, நாங்கள் பழனி போகலான்னு முடிவு பண்ணோம். வீட்டில் இருக்கிற பழனி ஆண்டவரை கும்பிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு பேக்கை தூக்கி மாட்டிக்கின்னு ஒரு வழியாக வீட்டில் இருந்து எல்லாம் கிளம்பிட்டோம். ஒரு வழியாக எலக்ட்ரானிக் சிட்டி வந்தாச்சு. 10 மணிக்கு பஸ்ஸுன்றதுனால கொஞ்சம் அர்லியாகவே நாங்கள் 9:30 வந்து எலக்ட்ரானிக் சிட்டியை ரீச் பண்ணிட்டோம். இந்த M5 மால். ஸோ இந்த M5 மால் கிட்ட தான் எங்களுக்கு வந்து பஸ் பிக்கப் பாயிண்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து இங்கே ரீச் ஆகிட்டோம். எலக்ட்ரானிக் சிட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப காலியாக இருந்துச்சுங்க. இது வரைக்கும் என்றைக்குமே எலக்ட்ரானிக் சிட்டி இவ்வளோ காலியாக பார்த்ததே இல்லை. அங்கே பார்த்தா ஒரு பித்தன் ஜாலியாக படுத்துட்டு இருக்காருங்க. சீரியஸாக சரி, 10 மணிக்கெல்லாம் பஸ்ஸு வந்தாச்சு. நாங்களும் அடிச்சு பிடிச்சி பஸ்ஸெல்லாம் ஏறிட்டு அவருக்கு டாட்டா பை பாய் சொல்லிவிட்டு பஸ் ஏறிட்டோம். காலையில் 6 மணிக்கெல்லாம் பழனி வந்து இறங்கியாச்சு. இறங்குறதுமே முருகர் கோயிலை பார்க்குறதுக்கு செம்ம வியூ சூப்பராக இருந்தது. அங்கேருந்து அப்படியே மொட்டை அடிக்கலான்ட்டு ஜாலியாக அப்படியே நடந்து போயிட்டோங்க. மொட்டை அடிக்கிற பாயிண்ட்டுக்கு போயாச்சு. எல்லாருக்கும் மொட்டை போடுற நம்மளும் ஒரு மொட்டையை போட்டுடலாமே, நாங்களும் மொட்டையை போட்டு ஜாலியாக அப்படியே பழைய மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மேலே ஃபோன் அலோடு இல்லாதனால கீழே வச்சுட்டு போயாச்சு. மேலே போய் நல்லபடியாக சாமி தரிசனம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைம் 9:45 ஆயிடுச்சுங்க. செம வெயில். இந்த வெயிலையும் நம்ம மொட்டை செமையாக டால் அடிக்குது. சரி பரவாயில்ல, அப்படியே முருகனை சுற்றி அப்படியே கீழே வந்து தரிசனம் கொடுத்த நம்ம முருகனுக்கு சுற்றி நன்றியை சொல்லிவிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். பழனி முடிச்சதுமே சரி நானும் என் மச்சானும் கணக்கப்பட்டி போகலான்னு முடிவு பண்ணோம். சரின்னு பஸ்ஸில் ஏறினா என் மச்சான் உடனே தூங்க ஆரம்பிச்சிட்டான். அடப்பாவி நினச்சின்னு சரின்னு பார்த்தா க்ரௌடு செம்ம க்ரௌடுங்க. இன்றைக்கி அமாவாசையா, அதனால் செம்ம க்ரௌடுன்றதுனால சரி நம்மளால் சாமியை பார்க்க முடியுமா இல்லையான்னு தெரியல, ஒரே கவலை. அங்கே போனால் அதுக்கும் மேலே க்ரௌடாக இருக்குது. சரி அடிச்சு பிடிச்சி ஒரு வழியாக உள்ளே போனோம். உள்ளே போனதுமே எங்கள் நேரம் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சத்குருவை எங்களால் சீக்கிரமாகவே பார்க்க முடிஞ்சுது. உள்ளே போயிட்டு ஒரு வழியாக சாமியை பார்த்து தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோங்க. தர்ஷனம்லாம் முடிச்சுக்கின்னு பெங்களூர் ரிட்டர்ன் ஆயாச்சுங்க. பெங்களூர் வர வழியில் தொப்பூர் கணவாயில் செம டிராஃபிக். இங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆச்சு எங்களுக்கு. சரி ஓகே, என்ன பண்ண முடியும், அப்படியே ஜாலியாக வந்து பெங்களூர் சேர்ந்தாச்சுங்க. நைட்டு திங்கக்கிழமை நைட்டு இங்கே 10 மணிக்கு கிளம்பணும். டியூஸ்டே நைட் நாங்கள் ரிட்டர்ன் 10 மணிக்கு பெங்களூர் வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தா செம ஷாப்பு. பஸ் ரோட்டில் இருக்கிற எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஃபுட்பாத் கடை எல்லாமே அடிச்சு தூக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து வீடு சேர்ந்தாச்சு. தேங்க்யூ.